புதிய வருடத்தில் நாட்டை பொருளாதார வெற்றியை நோக்கி இட்டுச் செல்வோம், ஜனாதிபதி தெரிவிப்பு. நானே பொய் சொல்லித்தான் அரசாங்கத்திடம் 50,000 ரூபாய் எடுத்தேன், அர்ச்சுனா எம்பியின் பகிரங்க ஒப்புதல். டக்ளஸ் தரப்பில் செய்த கொலைகள் விரைவில் அம்பலமாகும், ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தெரிவிப்பு. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை திரும்பப் பெற நீதியமைச்சில் கோரிக்கை. விளக்கமில்லாமல் காணியை விடுவிக்க வந்த அர்ச்சுனா, கள்ள உறுதி என்றால் நிரூபித்து காட்டுங்கள், தையிட்டி உரிமையாளர்கள் சவால். தையிட்டி விஹாரை சட்டவிரோதம் என தீர்ப்பளித்தால் ஏற்க தயார், விஹாராதிபதி தெரிவிப்பு. திசைகாட்டி அரசாங்கத்தில் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படுகிறது. டக்ளஸ் தேவானந்தாவின் கைதொரு ஆரம்பமே, எமது தலைமுறை கட்சித் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவிப்பு. பிரதமர் ஹரினிக்கு எதிராக தேரரின் பரபரப்பான குற்றச்சாட்டு. டக்ளஸுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை, நீதியமைச்சர் தெரிவிப்பு. குண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் குறித்து தீவிர விசாரணை. மன்னார் பிரதேச செயலகத்தில் பெண் கிராம அலுவலரை தாக்க முயற்சி, போராட்டத்தில் குதித்து கிராம அலுவலர்கள். 2025ஆம் ஆண்டு இலங்கை சுங்க திணைக்களம் வரலாற்றில் அதிக வருமானத்தை ஈட்டியவரிடமாக பதிவாகியுள்ளது என்றும், எதிர்பார்த்த வருமான இலக்கான 2115 பில்லியன் ரூபாய் வருமானத்தை தாண்டி 300 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானத்துடன் 2026ஆம் ஆண்டை ஆரம்பிக்க முடிந்துள்ளதாகவும் இலங்கை சுங்க பணிப்பாளர் நாயகம் SP அருக்கொட தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் சுங்க திணைக்கள கேட்பொரு கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலையே இலங்கை சுங்க பணிப்பாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை சுங்க திணைக்களம் 2025ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்ட முன்னேற்றம் மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான புதிய திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று காலை இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி சுங்க பணிப்பாளர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்தினார். நாட்டுக்கு அவசியமான வருமானத்தை ஈட்டித் தந்து பொருளாதார மற்றும் சமூக நிலைப்பேற்றை உருவாக்க இலங்கை சுங்க திணைக்களம் வழங்கிய பங்களிப்பை இதன்போது பாராட்டிய ஜனாதிபதி அதற்காக அனைத்து உத்தியோகர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் நாட்டுக்கு வருமானம் ஈட்டித் தரும் பிரதான நிறுவனமான இலங்கை சுங்க திணைக்களத்தின் செயற்பாடுகளை செயற்திறனாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி புதிய திட்டங்களுடன் ஒன்றிணைந்து பணியாற்றி 2026ஆம் ஆண்டில் நாட்டை பொருளாதார ரீதியில் வெற்றிக்கு இட்டுச் செல்ல அர்ப்பணிப்போம் என்றும் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். 2026ஆம் ஆண்டில் இடம்பெற்ற பொருளாதார வீழ்ச்சிக்கு நாட்டுக்கு தேவையான வருமானம் கிடைக்காமை மற்றும் நாட்டுக்கு அவசியமான டாலர்கள் கிடைக்காமை ஆகியவை காரணமானது என்று இங்கு குறிப்பிட்ட ஜனாதிபதி எதிர்பார்த்த வருமான இலக்கை அடைந்து நாட்டில் பொருளாதார நிலைப்பேற்ற தன்மையை உருவாக்க தற்போது அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாகவும் கடந்த அனர்த்த நிலைமை எதிர்கொள்ள அது ஒரு பலமாக அமைந்ததாகவும் தெரிவித்தார். இலங்கை சுங்க திணைக்களத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான செயலாற்றுகை மற்றும் முன்னேற்றம் 2026ஆம் ஆண்டுக்கான திட்டங்கள் தொடர்பிலும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அது குறித்து புதிய ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. வருமான சேகரிப்பு, வர்த்தகத்தை இலகுபடுத்தல், சமூக பாதுகாப்பு மற்றும் நிறுவன அபிவிருத்தி ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் இலங்கை சுங்க திணைக்களம் செயற்படுவதோடு அந்தந்த பிரிவுகளின் முன்னேற்றம் குறித்து இதன்போது ஜனாதிபதி கேட்டறிந்தார். நிறுவனத்தில் நேர்மையான கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் நிறுவப்பட்ட உள் விவகார பிரிவு வெற்றிகரமாக செயற்பட்டு வருவதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டது. சுங்க நடவடிக்கைகளில் பெரும்பாலும் குற்றம் சாட்டப்படும் நெரிசல், தாமதம் மற்றும் ஊழல்களை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி கேட்டறிந்ததுடன் பொருட்கள் சோதனை செய்யும் கட்டமைப்பை நவீனமயப்படுத்தும் திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் இலங்கை சுங்கத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக 2026ஆம் ஆண்டு செயல்படுத்தப்படும் திட்டம் குறித்து ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் பணியாளர் ஆட்சியிருப்பு, பதவி உயர்வு, பயிற்சி மற்றும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. நாட்டில் ஸ்திரத்தன்மை உருவாக்கும் முயற்சிகள் மற்றும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதால் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதை தடுப்பதில் விமான நிலையம் மிக முக்கிய இடம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்கால சவால்கள் எதிர்கொள்ளக்கூடிய வகையிலும் அரசின் இருப்பு தொடர்பான பொறுப்பை இனங்கண்டு அதன் செயற்பாடுகளை பேண வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இயற்கை அனர்த்த இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வதற்காக பொய்யான காரணங்களை கூறி அரசாங்கத்திடம் பணம் பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். காரைநகர பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று அதன் தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நட்டஈடு குறித்து கலந்துரையாடப்பட்ட போது அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். கூட்டத்தில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, லத்திரனியல் உபகரணங்கள் பாதிப்புக்காக வழங்கப்படும் 50,000 ரூபாய் இழப்பீடு குறித்து பிரதேச செயலரிடம் கேள்வி எழுப்பினார்.
தொடர்ந்து தெற்கில் பலர் இவ்வாறான கொடுப்பனவுகளை பல்வேறு வழிகளில் பெறுகின்றனர். நானும் ஒரு பழைய அப்பிள் ஐபோட் ஒன்றை காண்பித்து அதற்குள் தண்ணீர் புகுந்து விட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து 50,000 ரூபாவை பெற்றேன். நாங்களும் பொய் கூறித்தான் வாங்குகின்றோம். நீங்களும் பொய்யாவது கூறி அந்த பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். மேலும் 300 வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தனக்கு தெரிவித்துள்ளதாகவும் புகைப்படங்கள் அல்லது காணொலி ஆதாரங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் உடனடியாக மக்களுக்கு அந்த கொடுப்பனவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதி ஒருவர் இழப்பீட்டு பதிவுகள் தொடர்பாக பிரதேச செயலக மக்களுக்கு சரியான விளக்கத்தை வழங்கவில்லை என்றும் கிராம சேவகர்கள் களத்திற்கு வந்து சேத விவரங்களை பார்வையிடவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். பல அரசு அலுவலகங்களுக்கும் கத்தார் ஏர்வேஸ் விமானத்திற்கும் அனுப்பப்பட்ட தொடர் குண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் தொடர்பாக காவல்துறை கணனி குற்றப்பிரிவு தொடர்ச்சியான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். பூஜாப்பட்டிய, நாவலப்பட்டிய மற்றும் பஸ்பாக கோரளை பிரதேச செயலகங்களுக்கும் கண்டி மாவட்ட செயலகத்திற்கும் இந்த அச்சுறுத்தல்கள் அனுப்பப்பட்டன. டிசம்பர் 28 அன்று கத்தார் ஏர்வேஸ் விமானத்திற்கும் இதே போன்ற ஒரு அச்சுறுத்தல் வந்ததாக அமைச்சர் உறுதிப்படுத்தினார். இந்த மிரட்டல்களை தொடர்ந்து போலீஸ் சிறப்பு படை, போலீஸ் மற்றும் ராணுவ வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவுகள் உள்ளிட்ட அவசரகால மீட்பு குழுக்கள் உடனடியாக செயற்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் விரிவான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கிலேயே இந்த மின்னஞ்சல் மிரட்டல்கள் அனுப்பப்பட்டதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் இதுவரை எந்த இடத்திலும் வெடிப்பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக தற்போது வரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். இன்று நீதியமைச்சில் ஒன்று திரண்ட இலங்கை சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள புதிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டமூலம் குறித்து தமது ஆழ்ந்த கவலையையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர். தற்போது நடைமுறையுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் வலுப்படுத்தும் ஒரு அடக்குமுறை கருவியாகவே இந்த புதிய சட்டமூலம் அமைந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தினர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், நீதியமைச்சரையும் அவருடைய செயலாளரையும் சந்தித்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்போம் அல்லது தீவிரவாதத்திலிருந்து பாதுகாப்போம் என்கின்ற அந்த புது சட்ட வரைவு தொடர்பான எங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தின் 129வது பக்கத்திலே மிக தெளிவாக பயங்கரவாத தடை சட்டத்தையும் அதனோடு ஒத்த ஏனைய அடக்குமுறை சட்டங்களை நீக்குவோம் என்று உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் இன்று அதே மாதிரியான அதைவிட மோசமான அடக்குமுறைகளை கொண்ட இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக ஏற்கனவே பலர் பாதிக்கப்பட்டு இன்று வரை சிறையிலும் இருக்கின்றார்கள். இப்படி மக்களுக்கு தங்களுடைய அடிப்படை உரிமைகளை வழங்க மறுக்கின்ற ஒரு சட்டத்தை தொடர்ச்சியாக முன்னிருந்த அரசாங்கங்கள் பல்வேறு வகையிலே அதனை தங்களுக்கு ஜாதகமாக மக்களை கட்டுப்படுத்துவதற்காகவே பாவித்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தற்பொழுது இந்த அரசாங்கமும் அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசுக்கு எதிராக இடம்பெறுகின்ற போராட்டங்களை தவிர்ப்பதற்காக இந்த சட்டத்தை பாவிக்க இருக்கின்றது. எனவே இது மக்களுக்கும் மனித உரிமைக்கும் முற்றுமுழுதாக எதிராக இருக்கின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றோம். இன்றைக்கு நீதியமைச்சருக்கும் அவருடைய செயலாளருக்கும் அதனை நாங்கள் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றோம். இவர்கள் மக்களுக்கு உறுதியளித்தபடி பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வருவதாக இருந்தால் கூட அதனை அவர்கள் மக்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை நாங்கள் அலசி ஆராய வேண்டும். அது நிச்சயமாக பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கண்ணூடாக காண்கிறோம். எனவேதான் இந்த சட்டம் எக்காரணம் கொண்டும் அமுல்படுத்தப்படக்கூடாது என்பதை நாங்கள் இன்று வலியுறுத்தியிருக்கிறோம். ராஜ்குமார் ரஜீவ்காந்த். தையிட்டியில் போராடும் மக்களிடம் கள்ள உறுதிதான் உள்ளது என்று அர்ச்சுனா சொன்னதை ஏற்க முடியாது. முடிந்தால் தையிட்டியில் போராடுபவர்களின் காணி உறுதி பொய் என்பதை அர்ச்சுனா நிரூபிக்கட்டும் என தையிட்டி காணி உரிமையாளர்கள் சவால் விடுத்தனர். யாழ் ஊடக அமையத்தில் சட்விரோத தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கையில், சிங்கள மக்களுக்காக தமிழ் மக்களின் காணிகளை அர்ச்சுனா பெற்றுக் கொடுக்க வேண்டாம். நீங்கள் எதிர்காலத்தில் இங்கு போட்டியிட்டு வெல்ல போவதில்லை. தையிட்டி மக்களின் காணிகள் பற்றி தேவையில்லாத கதைகளை சொல்ல வேண்டாம். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தையிட்டி பிரச்சனையை அலசி ஆராய வேண்டும். எத்தனை பரப்பு 1 ஏக்கர் என்று தெரியாத ஒரு வழக்கறிஞரும் எல்லோரையும் எத்தனையாம் தரம் படித்தார்கள் என்று கேட்கிற பாராளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினரும் தையிட்டிக்கு வந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். அர்ச்சுனா ராமநாதனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. செயலாளர் என்ற பெண்ணை தொடர்பு கொண்டு விளங்கப்படுத்தினேன். போராட்டத்தை நிமித்தம் பிக்கு இறங்கி வந்திருக்கிறார். கொஞ்சம் காணியை விட்டு ஏமாற்றிவிட நிற்கிறார்கள். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அங்கு போய் பேசுகிறார். 24 மணி நேரமும் நேரலை போட்டு செல்கின்றார்கள். நாம் எந்த அலுவலகத்திற்கு சென்று அவர்களை சந்திப்பது? நாங்கள் போராடுவதாகவும் கத்துவதாகவும் வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்தார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் போராடிய அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவானார். வைத்தியர் கேதீஸ்வரனுக்கும் வைத்தியர் பிரணவனுக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் எதிராக ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி பல விடயங்களை சொன்னார். அந்த ஆதாரங்களை கொண்டு முதலில் வழக்கை போடட்டும். அந்த வழக்கை நடத்திவிட்டு இங்கு வாருங்கள். நேரத்துக்கு நேரம் ஒன்றை உளராமல் செயல்படுங்கள். நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு போகவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரச்சனையில் இருந்து விலகுங்கள். கதைக்கும் போது நிதானமாக கதைக்க வேண்டும். உங்கள் வார்த்தை தடுமாறுகிறது. தமிழர் மரபை மீறி கதைக்கின்றீர்கள். கலாச்சாரத்தை மீறி கதைக்கின்றீர்கள். தேசிய தலைவரை பற்றி பேசுகிறீர்கள். அனைவரையும் எத்தனையாம் வகுப்பு படித்ததென கூறுகிறீர்கள். முன்னர் இந்த மண்ணை ஆண்டவர்கள் எத்தனையாம் தரம் படித்திருந்தார்கள் என்பதை தெரிந்திருந்தால் அதை பற்றி கேட்க மாட்டீர்கள். வாகனத்துடன் கதைத்துக் கொண்டு நேரலை போட்டால் காவல்துறை என்ன தண்டம் கொடுக்கும் என்று உங்கள் சகோதரரை கேளுங்கள். ஆட்களை தனிப்பட்ட ரீதியாக தாக்க வேண்டாம். உங்கள் மீது மதிப்பு இருக்கிறது. பாராளுமன்றத்தில் கத்துவதற்கு ஆள் தேவை. சரியான விடயத்திற்கு அதை செய்யுங்கள் என்றனர். இபிடிபி செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம், ஊழல் அம்பலத்துக்கு வரும். அதனை நீதித்துறை செய்யும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு இன்று வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எங்களுக்கு யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த நாட்டிலே அமைதியை ஒழிக்க வேண்டும். யாரெல்லாம் மக்களுக்கு அநீதி இழைத்தார்களோ அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். அந்த வகையிலேயே தான் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு முறையான தீர்வு எட்டப்படும் வரையில் விகாரை வளாகத்திற்குள் எந்தவிதமான புதிய கட்டுமான பணிகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்டே நந்தாராம தேரர் உறுதியளித்துள்ளார். தையிட்டி விகாரையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 3ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் விகாரையில் வழமையான பூஜை வழிபாடுகள் மாத்திரமே நடைபெறும் என தெரிவித்த அவர் அன்றைய தினம் எவ்வித விசேட பூஜைகளுக்கும் தாம் இடமளிக்கவில்லை என தெளிவுபடுத்தினார். தெற்கிலிருந்து புத்தர் சிலை கொண்டு வரப்படுவதாகவும் விசேட பிரகரான் நடைபெறவுள்ளதாகவும் பரவும் செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்ததுடன் அத்தகைய நிகழ்வுகளுக்கு தாம் எவ்வித அனுமதியும் வழங்கவில்லை என்றும் அரசியல் நோக்கங்களுக்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பான சர்ச்சையை விசாரிக்க அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டுள்ள புதிய குழுவிடம் விகாரைக்குரிய ஆவணங்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று காணிக்கு உரிமை கோருபவர்களும் தங்களது ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் இது ஒரு சட்டவிரோதமான செயல் என தீர்ப்பளிக்கப்பட்டால் அதனை ஏற்க நான் தயாராக உள்ளதாகவும் விகாராதிபதி இதன்போது பகிரங்கமாக தெரிவித்தார். இந்த நிலையில் அரசாங்க குழுவின் விசாரணைகளுக்கு மதிப்பளித்து இறுதி முடிவு எட்டப்படும் வரை விகாரை வளாகத்தில் எவ்விதமான புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ளப் போவதில்லை என அவர் மீண்டும் வலியுறுத்தினார். காணி விடுவிப்பு தொடர்பாக இதுவரை எவரும் தன்னுடன் நேரடியாக பேசவில்லை என்றும் தற்போது அரசாங்க குழுவின் விசாரணைகளே நடைபெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவில் கடமையாற்றுகின்ற கிராம அலுவலர்கள் இன்று காலை முதல் அடையாள பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்ட நிலையில் மறு அறிவித்தல் வரை சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இன்று காலை மன்னார் நகர பிரதேச செயலகத்தில் பொதுக்குடியிருப்பு கிராம அலுவலர் தனது அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பிரதேச செயலகத்திற்குள் நுழைந்த கும்பல் குறித்த பெண் கிராம அலுவலரை தாக்க முற்பட்டதோடு அவரை தகாத வார்த்தைகளால் பேசி அவரது கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் அவர் ஒரு பெண் கிராம அலுவலர் என்பதால் அவரது கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர். குறித்த சம்பவத்திற்கு கிராம அலுவலர்கள் மற்றும் மன்னார் நகர பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கண்டித்ததோடு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மன்னார் நகர பிரதேச செயலகத்திற்கு முன்னால் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் ஒன்று கூடி கருப்பு பட்டி அணிந்து பதாதைகள் ஏந்தியவாறு எதிர்ப்பை தெரிவித்தனர். குறித்த பெண் கிராம அலுவலரை தாக்க முற்பட்ட போது குறித்த நபர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். மன்னார் நகர் பிரதேச செயலகத்தினுடைய ஏனைய உத்தியோகத்தர்கள் இன்று இந்த நடக்கின்ற கிராம சேவையாளருடைய கவனஈர்ப்பு போராட்டத்திலே நாங்களும் ஒரு பங்காளர்களாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு வழிச்சேர்க்கும் முகமாக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே கிராம சேவையாளர்கள் மிகவும் உண்மையாக கிராம மட்டங்களிலே தங்களுடைய நேரங்களை காலங்களை பார்க்காமல் மிகவும் வினத்திறனாகவும் அவருடைய செயற்பாடுகளை மிக அருமையாகவும்
மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பணியினை அவர் குறைந்தது அவருடைய பணியினை மெச்ச தேவையில்லை. அவர்களுடைய பணியினை வரவேற்கும் முகமாகவாவது இந்த பொதுமக்களாகிய சிலர் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த வகையிலே அரசாங்கம் எங்களுக்கு சுற்று நிறுவனங்களையும் காலத்துக்கு காலம் தேவையான அறிக்கைகளையும் வெளியிடும். அதன் அடிப்படையிலே எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல முடியும். அதுதான் எங்களுடைய அரச கடமைக்குரிய சரியான பணியாக காணப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நடைமுறையிலே அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல்வாதிகளுடைய ஆதரவாளராக இருந்தாலும் சரி, சில கருத்துக்களை பொதுமக்கள் மத்தியிலே வெளியிடுவதனாலும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளாலும் மக்கள் பிரதேச செயலகங்களை நாடி தங்களுடைய உதவிகளை பெறுவதற்காக முன்டியடித்துக் கொண்டிருக்கிறார். தெரியும், கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த புயலின் காரணமாக மக்களுக்காக வெள்ள நிவாரண பணிகளுக்கான செயற்பாடுகள் எங்களுக்கு சுற்று நிறுவனங்களாக எங்களுக்கு தெளிவாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த தெளிவின் அடிப்படையிலேயே தான் எங்களுடைய கொடுப்பனர்கள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே தங்களுடைய அந்த 25,000 ரூபாய் கொடுப்பனை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் முண்டியடித்து வருகிறார்கள். ஆனால் தங்களுடைய வீடுகளிலே அவ்வாறான சேதங்கள் ஏற்படாத போதும் சேதங்கள் ஏற்பட்ட பிரதேசத்தினுடைய மக்களுக்கு முறையான வகையிலே அந்த வெள்ள நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதே போல மக்கள் ஏனவே கிராம சேவையாளர் கூறியது போன்று மக்கள் நல்ல ஆட்சிகளையும், அதாவது ஊழலற்ற ஆட்சிகளையும் ஊழலற்ற உத்தியோகர்களையும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஊழலை மேற்கொள்வதற்காக எங்களை திணிக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். எனவே மக்களாகிய சிலர் தங்களுடைய விடயங்களிலே மிகவும் அவதானமாகவும் சிந்தனையோடும் கரசனையோடும் செயற்பட வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கை. உங்களுக்கு தெரியும், தும்மினால் கூட பிரதேச செயலகத்தினை நாடக்கூடிய மக்களைத்தான் நாங்கள் அதிகமாக காண்கின்றோம். மக்களுக்காகத்தான் பிரதேச செயலம் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய கடமை பொறுப்பு எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எல்லைக்கோட்டின் அடிப்படையிலே தான் எங்களுடைய கடமைகளையும் எங்களுடைய பொறுப்புகளையும் நிறைவேற்ற முடியுமே ஒழிய எங்களுடைய சொந்த புத்தியில் இருந்தோ அல்லது சொந்த நிதியில் இருந்தோ நாங்கள் செலவு செய்ய முடியாது. எனவே பொதுமக்களாகிய நீங்கள் அந்த விடயங்களை தயவு செய்து கவனத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளைக்கான தினங்களும் இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த நாட்களிலுமே பொதுமக்கள் இந்த அலுவலகங்களை நாடுவது நாங்கள் மிகவும் எங்களுடைய பணிகளை செய்வதில் பெரிய இடர்பாடு காணப்படுகிறது. எனவே மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த திங்கட்கிழமைகளிலே தங்களுடைய பணிகளை நிறைவேற்றி இந்த சேவையை தொடர்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தாழ்மையாக உங்களுடன் அன்பாக கேட்டு என்னுடைய இந்த விடயத்தை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நாங்கள் மன்னார் நகர பிரதேச செயலக கிராம அலுவலர்கள். கிராம அலுவலர்கள் என்றால் நாங்களும் மனிதர்கள் தான். இயற்கை அனர்த்தமோ, வெள்ளமோ, புயலோ, காற்றோ ஏனைய மனிதர்களுக்கு எவ்வாறு உணர்வுகளை ஏற்படுத்துமோ அதே அளவு கிராம அலுவலர்களுக்கும் ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட நாங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட எங்கள் பணியின் கடமைகள் கருதி நாங்கள் அந்த மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் நேரங்கள் பார்க்காது இரவிரவாக மக்களோடு மக்களாக இருந்து நாங்கள் எங்கள் கடமைகளை ஆற்றி வருகின்றோம். இடம்பெயர்ந்த மக்களை முகாம்களில் வைத்து 3 வேளை உணவு அளிப்பது, இடம்பெயராமல் கஷ்டப்படும் மக்களை உரிய இடங்களுக்கு கொண்டு செல்வது, அரசுக்கு நேரத்துக்கு நேரம் தகவல்களை அனுப்புவது, இன்னொரு என்ன நிவாரண பணிகள் ஈடுபடுவது எல்லாம் நாங்கள் இந்த அனர்த்த நேரங்களிலே எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை விட்டு எங்கள் கடமையின் தன்மை உணர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அரச சுற்று நிறுவனத்திற்கு எதிராக பாதிக்கப்படாத எல்லா மக்களும் அதே நிவாரணத்தை கேட்டு எங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களை நாளாந்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல மேடைகளிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லோருக்கும் பொதுவான கருத்துக்கள் அல்ல. அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று அடையக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லா மக்களும் எங்களுக்கும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அரச சுற்று நிறுவனத்துக்கு எதிராக எங்களை செயற்பட எங்களை வற்புறுத்துகின்றனர். மன அழுத்தங்களை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றனர். நிலையிலே மிகவும் மன அழுத்தம் அடைந்த நிலையிலே நாங்கள் செய்வதறியாது நிற்கிறோம். அரச சுற்று நிறுவனங்கள் வெளியிடப்படும் பொழுது நாங்கள் அதை விட்டு சற்றேனும் நகர முடியாது. ஆனால் பொதுமக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் இல்லை. நான் இதிலே ஒன்றை சொல்ல வேண்டும். எல்லா மக்களும் இல்ல, சில மக்களுடைய கருத்து எப்படி என்று சொன்னால், ஊழல் இல்லாத அரசாங்கம் வேண்டும், ஊழல் இல்லாத தலைவர்கள் வேண்டும், ஊழல் இல்லாத அதிகாரிகள் வேண்டும். ஆனால் மக்களாகிய நாங்கள் ஊழலாகத்தான் இருப்போம்.
அந்த அந்த சுற்றின்படி அல்லாமல் எங்களுக்கு எல்லோருக்கும் உதவிகளை தாவென்று கேட்டால் எங்களுடைய காசு அல்ல கொடுப்பதற்கு. நாளை நாங்கள் அதை தவறுதலாக கொடுத்து விட்டால் அரச கணக்காய்வு எங்கள் மீதெல்லாம் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகவே மிகவும் வேதனையோடும் மிகவும் மன அழுத்தத்தோடும் பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களை மேலதிகாரிகள், அரசாங்கம், மக்கள் புரிந்து கொண்டு செயற்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மகர சிறைச்சாலை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இதுவரை எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என நீதியமைச்சர் அரசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகம் நிலவுகின்றது என முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் வடக்கு மாகாண முன்னாள் ஆளுநருமான சுரேன் ராகவன் நேற்று பகிரங்கமாக கூறியிருந்தார். இதற்கு பதில் கொடுக்கும் வகையிலேயே நீதியமைச்சர் இன்று பேசுகையில் சிறையில் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் தொடர்பில் எந்தவித முறைப்பாடுகளும் இதுவரையில் பதிவாகவில்லை. எவ்வாறாயினும் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது முறைப்பாடுகள் இருப்பின் அவற்றை முறையாக சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய இந்த நாட்டில் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் தேச துரோக செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். அதனால் அவர் இந்த நாட்டுக்கு தேச துரோகி பெண்ணாவர் என அணுகள்ளே ஸ்ரீ ஜினானந்த தேரர் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் மாநாடு நேற்று கொழும்பு 7 அமைந்துள்ள அறக்கட்டளை நிறுவனத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றும் போது இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த நாடு சிங்கள பௌத்த ராஜ்யமாக பல நூற்றாண்டுகளாக நடைமுறையிலிருந்து வருகிறது. அவ்வாறான ஒரு நாட்டிற்கு பிரதமர் LGBT ஊக்குவிப்பு நடவடிக்கை மேற்கொள்கிறார். அவர் கல்வி அமைச்சு மற்றும் பிரதமர் பதவிகளை அரசு சார்பற்ற நிறுவனங்களின் மில்லியன் கணக்கான டாலர் பணத்தின் அழுத்தங்களால் வழங்கப்பட்டுள்ளது. இவர் வெளிநாட்டின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்தி இந்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஒருமைப்பாட்டை குழி தோண்டி புதைப்பதற்கான திட்டங்களை தீட்டியுள்ளார். நாட்டின் ஜனாதிபதி கண்டியில் மகாநாயக்க தேரர்களிடம் LGBTQவை ஊக்குவிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அன்றே கண்டி வைத்தியசாலையில் பாலியல் மாற்று சத்திர சிகிச்சைக்கான தொகுதியை ஆரம்பித்து வைக்கிறார். மேலும் LGBTQ ஊக்குவிப்பு செயற்பாடுகள் அரசின் அனுசரணை கொண்டு செல்லப்படுகிறது. அத்தோடு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்புக்கு அதை ஊக்குவிப்பதற்காக டாலர் மில்லியன் கணக்கில் பணம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வி மறுசீரமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான தேச துரோக செயற்பாடுகளை முழுமையாக இல்லாதொழிக்க அனைவரும் ஒன்றிணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதில் அரசியலமைப்பு சபை குறுகிய நோக்கங்களின் அடிப்படையில் தனது எல்லையை மீறி செயற்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக கணக்காய்வாளர் நாயகம் பதவி வெற்றிடமாக உள்ளமை தொடர்பில் அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிப்பதற்கு தேவையான தகுதிகளை கொண்ட நபர்களின் பெயர்களை 4 சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர், யாராலும் இதை சவாலுக்குட்படுத்த முடியாது. ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களுக்கு அமைய தகுதியுள்ள நபர்களை ஜனாதிபதி இவ்வாறு பெயரிட்டு அனுப்பியுள்ளார். இவர்கள் அனைவரும் பட்டய கணக்காளர்கள். நிரந்தர கணக்காளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதி 2 சந்தர்ப்பங்களில் 2 வேட்பு மனுக்களை சமர்ப்பித்தார். இவர்கள் அனைவரும் தகுதியுள்ளவர்கள் மற்றும் அரசியலமைப்பால் கூறப்படும் அளவுகோல்களுக்கு பொருத்தமான நபர்கள். அத்துடன் மேலும் 2 பெயர்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அவர்கள் கணக்காய்வு திணைக்களத்தில் தற்போது சிரேஷ்ட கணக்காய்வு அதிகாரிகள். இவ்வாறான பெயர்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசியலமைப்பு சபை அதற்கமைய செயற்படவில்லை என்றால் இந்த அரச இயந்திரத்தை அல்லது அரச இயந்திரத்தின் செயற்பாடுகளை சீர்குலைக்க அவர்கள் வேண்டும் என்றே செயற்படுகின்றார்கள் என்பதை இது காட்டுகிறது. அனுப்பப்படும் பெயர்கள் அரசியலமைப்பிற்கு இணங்க பொருத்தமானதாக இருந்தால் அந்த நபர் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு தகுதியானவராக இருந்தால் அவருக்கு பதிலாக வெளியில் சிறந்த ஒருவர் இருக்கிறார் என்று கூறி அந்த பெயர்களை நிராகரிப்பதற்கு அரசியலமைப்பு சபைக்கு உரிமை கிடையாது. ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் உள்ளது. அதற்கமையவே ஜனாதிபதி இதுவரை செயற்பட்டுள்ளார். அதேபோல எதிர்காலத்திலும் செயற்படுவார். அரசியலமைப்பு சபைக்கு நாம் கூறுவது என்னவென்றால், உங்களுக்கு அரசியலமைப்பு சபையால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க செயற்படுங்கள் என்பதாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து சிந்தித்து செயற்படுங்கள். உங்களது குறுகிய எல்லைக்குள் செயற்படுவது பொருத்தமானதல்ல என்றார்.
தோட்ட பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் தெரிவு செய்யப்பட்ட 14 பாடசாலைகளில் ஆசிரியர் விடுதிகளை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மத்திய ஊவா, சப்ரகமுவ, மேல், தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள தேயிலை மற்றும் ரப்பர் தோட்ட பகுதிகளில் தற்போது 864 பாடசாலைகள் இயங்கி வருகின்றன. இப்பாடசாலைகளில் பெரும்பாலானவை நகரங்களிலிருந்து மிக தூரமான மற்றும் அசாத்தியமான பிரதேசங்களில் அமைந்துள்ளதால் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அங்கு சென்று கடமையாற்றுவதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். முறையான தங்குமிட வசதிகள் இல்லாமையால் இப்பாடசாலைகளில் குறிப்பாக 2ஆம் நிலை வகுப்புகளில் பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது. இதன் காரணமாக காப்போத்த சாதனதர மற்றும் உயர்தர பரீட்சைகளில் ஏனைய அரசு பாடசாலைகளுடன் ஒப்பிடுகையில் இப்பகுதி மாணவர்கள் தேர்ச்சி மட்டம் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இவ்விளைவினால் தோட்டப்புற இளைஞர் தலைமுறையினர் திறனற்ற தொழிலாளர்களாக மாறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு தோட்ட பாடசாலைகளின் மனிதவளம் மற்றும் பௌதீக வளங்களை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய முதற்கட்டமாக 14 தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் ஆசிரியர் விடுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டத்தை அந்தந்த மாகாண சபைகளூடாக நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. தற்போது திசைகாட்டி அரசாங்கத்தின் கீழ் நாட்டில் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படுவதாகவும் அதன் காரணமாகவே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்தார். இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் 1977 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை வடக்கு மற்றும் கிழக்கில் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படவில்லை எனவும் கடந்த காலங்களில் கொலைகள், கொள்ளைகள் மற்றும் ஆட்கடத்தல்காரர்கள் தாராளமாக நடைபெற்ற போதிலும் அவற்றுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இன்றைய அரசாங்கம் மஹிந்த, ரணில் அல்லது கோட்டபயவின் அரசாங்கம் அல்ல என்றும் இது திசைகாட்டிய அரசாங்கம், அதாவது மக்களின் அரசாங்கம் என்பதால் எங்கு சட்டம் அனைவருக்கும் சமமாகவே அமல்படுத்தப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். டக்ளஸ் தேவானந்தா மக்கள் சேவைக்காக கட்சியை நடத்தவில்லை, மாறாக ஒரு வியாபாரமாகவே இதனை முன்னெடுத்தார் என சாடியவர் சந்திரிகாவின் ஆட்சிக்காலம் முதல் அவர் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு வடபகுதி மக்களுக்கு பெரும் அநீதிகளை இழைத்துள்ளதாக குற்றம் சுமத்தினார். யாழ்ப்பாணத்தில் ராணுவம் மற்றும் போலீசார் பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஆட்கடத்தல்கள் இடம்பெற்ற ஆயுத கலாச்சாரம் நிலவியதாகவும் இதற்கு EPDP கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்த அதீத அதிகாரமே காரணம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். டக்ளஸ் தேவானந்தால் பாதிக்கப்பட்ட எவரேனும் இருப்பின் அச்சம் ஒன்றை தன்னை வந்து சந்திக்குமாறு அழைப்பு விடுத்த சிதம்பரம் பாதிக்கப்பட்டவர்களை தான் முன்னின்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துச் செல்ல தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். பாதாள உலக தொடர்புகள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவருக்கு பின்னால் இருப்பவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் பல வருடங்களாக எந்த ஜனாதிபதியாலும் செய்ய முடியாததை இந்த அரசாங்கம் துணிச்சலாக செய்துள்ளதாக ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் தமது நன்றிகளை தெரிவிப்பதாகவும் கூறினார். இதேவேளை தற்போது ஊடக சுதந்திரம் இல்லை என சிலர் கூச்சலிடுகின்றனர். ஆனால் கடந்த காலங்களில் சியத மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு தீ வைத்தவர்கள் யார் என்பதை மக்கள் அறிவார்கள் என தெரிவித்தவர் தவறு செய்யாதவர்கள் சட்டத்திற்கு பயப்பட தேவையில்லை எனவும் பொய்களை கூறி மக்களை திசை திருப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டவுடன் மருத்துவமனைக்கு செல்லும் போக்கினையும் அவர் இதன்போது விமர்சித்தார். டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட தொழில் முனைவோருக்கு வழங்கப்படும் நிதி நிவாரணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நடுத்தர மற்றும் பாரியளவிலான வர்த்தக உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தகுதியுள்ள வர்த்தக உரிமையாளர்கள் 2.5 மில்லியன் வரை கடன் பெற விண்ணப்பிக்கலாம். இந்த கடனுக்கான வருடாந்த வட்டி வீதம் வெறும் 3% மட்டுமே. அத்துடன் கடன் பெற்ற பிறகு முதல் 6 மாதங்களுக்கு தவணை செலுத்த வேண்டிய அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 மாத சலுகை காலத்தை தொடர்ந்து எஞ்சிய 3 ஆண்டுகளுக்கு கடனை முழுமையாக திருப்பிச் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கடன் வழங்கப்பட்டதிலிருந்து 6 மாதங்களுக்கு சலுகை காலம் வழங்கப்படும். சலுகை காலம் உட்பட மொத்தம் 3 ஆண்டுகளுக்குள் இக்கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் விசேட வங்கிகளூடாக இந்த கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் குறிப்பாக இலங்கை வங்கி, மக்கள் வங்கி மற்றும் பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியன இதில் முன்னின்று செயற்படுகின்றன. இத்திட்டத்திற்காக 5 பில்லியன் ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தையிட்டில் ஜனநாயக ரீதியாக போராடியவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்தும் வவுனியா உட்பட வடகிழக்கில் புதிதாக அமைக்கப்படும் விகாரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்தவர்கள் சட்டவிரோதமாக தையிட்டில் அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராடியவர்கள் மிலேச்சத்தனமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு மதகுரு என்று கூட பாராமல் மோசமான முறையில் வேலன் சுவாமி நடத்தப்பட்டிருந்தார். இது தமிழ்
மக்கள் மீதான ஒரு அடக்குமுறை செயற்பாடாகவே உள்ளது. வடக்கில் குருந்தூர் மலை, வடுக்குநாரி மலை, தையிட்டி, தற்போது வவுனியா கல்லுமலை என்பன ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. பௌத்த துறவிகளை இப்படியான கலவரங்கள் ஏற்படுவதற்கு தூண்டுதலாக உள்ளனர். எனவே மறுக்கப்படும் எமது உரிமைகளை அடைவதற்காக நாம் தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்வோம் என்றனர். வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டதன் பின்னர் மருந்துகளின் தரத்தை பரிசோதிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சிடம் காணப்படும் ஆய்வுக்கூடங்களை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்தார். மருந்துகளின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது மாதிரிகளை பரிசோதித்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான நடைமுறைகள் காணப்படுவதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். எனினும் குறித்த மருந்துகள் நாட்டின் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு விநியோகிக்கப்பட்ட பின்னர் அவற்றின் மாதிரிகளை பரிசோதிக்கும் நடைமுறை இதுவரை காணப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். சுமார் 1500 வகையான மருந்துகள் 1,00,000 வரையான வர்த்தக பெயர்களில் நாட்டின் மருந்தகங்களில் உள்ளமை இதில் காணப்படும் சிக்கலாகும் என அவர் கூறினார். இந்த நிலையில் வைத்தியசாலைகள் மற்றும் மருந்தகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டதன் பின்னர் அவற்றின் தரத்தை உறுதி செய்யும் வகையில் குறித்த மருந்துகளின் மாதிரிகளை பெற்று அரசாங்கத்தின் பல்வேறு ஆய்வுக்கூடங்களினூடாக அவற்றின் தரத்தை பரிசோதனைக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்தார்.